சேலம் மாவட்டம் இடங்கணசாலை என்னும் பகுதியில் உள்ள சூதனூர் கல்குவாரியில் 2 மூதாட்டிகள் சடலம் கடந்த 4ஆம் தேதி காலையில் இருந்திருந்தது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் மகுடஞ்சாவடி போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் மகுடஞ்சாவடி போலீசார் 2 சடலங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட பொழுது சூதனூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டிகள் பாவாயி மற்றும் பெரியம்மாள் என்பது தெரிய வந்தது. இருவரும் ஆடு மேய்க்கும் கூலி தொழில் செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சடலங்களை கைப்பற்றிய போலீசார் உடனடியாக அவர்களின் சடலங்களை சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்ட பொழுது அந்த மூதாட்டிகள் அணிந்திருந்த தங்க நகைகள் மாயமானது தெரிய வந்தது. இதனால் அவர்கள் அணிந்திருந்த தங்க நகைக்காக யாராவது கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் ஐயனார் என்பவன் மேல் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை போலீசார் தேடி வந்த சூழ்நிலையில் அவர் தங்ககிரி அருகே உள்ள ஒருக்காமலை என்னும் பகுதியில் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு நேற்று இரவு தகவல் கிடைத்ததன் பேரில் இன்று அதிகாலை போலீசார் அவர் மறைந்திருந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர் கண்ணன், தலைமை காவலர் அழகமுத்து உள்ளிட்ட கார்த்திகேயன் உள்ளிட்ட போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். அப்பொழுது அங்கு இருந்த ஐயனார் உதவி ஆய்வாளர் கண்ணன் என்பவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிக்க முயற்சி செய்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் ஆய்வாளர் செந்தில்குமார் துப்பாக்கியால் சுட்டதில் ஐயனாரின் காலில் குண்டு பாய்ந்தது. உடனடியாக போலீசார் அவரை மடக்கி பிடித்து தங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதித்தனர். கண்ணன் உதவி ஆய்வாளர் கண்ணனையும் அவர் தங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இப்பொழுது மேல் சிகிச்சைக்காக குற்றவாளி ஐயனாரை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து தங்ககிரி உதவி ஆய்வாளர் தனசேகர் உதவி கண்காணிப்பாளர் தனசேகர், ஆய்வாளர் ஆகியோர் கண்ணனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள்.